ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்ற மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து கழுவி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசிச்சு விட்டுடலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்ச பருப்பு கடையில் இது கூட சேர்த்து கலந்து விட்டுற வேண்டியதான். கலந்து விட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு கொதிக்க விடணும். கொதிச்சதும் கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலையை தூவி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.